ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோழிங்க இறந்து போச்சு. எதுக்குன்னே தெரியவே மாட்டேங்குது. சரி, சளி பிடிச்சின்னு இருக்குது, கொருன்னு வேறு இழுக்குதுன்னு சொல்லிட்டு சளி மருந்து கூட வச்சுட்டேன். ஆனால் அது கொருன்றது போகவே இல்லை. டெய்லி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி படுத்து உறங்கும். பார்த்திங்களா, அது உறங்கின்னு இருக்கா, அது மாதிரி உறங்கும். திடீர்னு என்ன பண்ணும், பொட்டுன்னு 2 ரெக்கையை அடிச்சிடும், டபக்குன்னு ஊந்து அப்படியே சுற்று போகுது கோழியெல்லாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10 கோழிக்கு மேலே செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னத்த பிஸ்னஸ் பண்ணுறது பாருங்கள். இதுக்கு தீனி வாங்கி போட்டு இது தின்னுருக்கு 15 மூட்டை தேனிக்கு மேலே. நான் எங்கேருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது? இது அது கூட விடுங்க, இது எப்படி இந்த நோயிலேருந்து காப்பாற்றுறதுன்னு தான் எனக்கே ஒன்றும் புரியல. இங்கே பார்த்திங்களா, எத்தனையும் அப்படியே உறங்கின்னு இருக்குது பாருங்கள். இதை தனி பிளேஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், தனி பிளேஸில் இருக்கா. இது மட்டும் இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள், என்னென்னா மெடிசன் இருந்தால் காப்பாற்ற முடியுமான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.